ஹலோ ஆல், பன்னீர் செய்கிறதுக்கு 2 பேக்கெட் க்ரீன் மேஜிக் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிறேன். இப்போது பேரலாக ஒரு அரை எலுமிச்சப்பழம் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். பால் நல்லா கொதித்ததும் புழிஞ்சு வச்ச எலுமிச்சப்பழத்தை ஒரு ஜல்லடையில் போட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பால் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இதுதான் பக்குவம். ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் கழித்து ஒரு ஜல்லடையில் துணி போட்டு ஸோ அந்த பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு மீதி இருக்கிற தண்ணியும் வெளியேற்றணும். புழிஞ்சதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ண விடணும். ஸோ அதுக்காக நான் இப்போது ஸ்கொயர் ஷேப்புக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு என் வீட்டில் வெயிட்டுக்கு இந்த கல் இருக்குது. ஸோ இதை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிறேன். நல்லா செட் ஆகிடுச்சு பன்னீர். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பன்னீர் டேஸ்டியாக வந்திருக்கு அப்படின்னு. பார்த்திங்களா, சூப்பராக வந்துடுச்சு நம்மளோட பன்னீர். யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.